வணக்கம். இது கேள்வி களம். இந்தியாவினுடைய ஜனநாயக திருவிழா நாளை தொடங்குகிறது. மிக முக்கியமான ஒரு தேர்தல். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மிக அதிக வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் இந்த தேர்தல். முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது நாளை தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் 120 இடங்களில் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் பல வகைகளிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆளும் தரப்பும் பார்க்கிறது, எதிர்த்தரப்பும் பார்க்கிறது. வேறு முனைகளிலிருந்தும் அது சார்ந்த கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பிரச்சாரம் ஓய்ந்திருந்தாலும் வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் தொடர்ந்து பரப்புரை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புறத்தில் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி பேசிக்கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி பேசிய ஒரு கருத்து, 150 இடங்களை பாஜக வெல்வதே கடினம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வேலைவாய்ப்பு, விலைவாசி போன்ற பிரச்சனைகள் இளைஞர்களை, ஏழைகளை வாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது அவர் முன்வைத்திருக்கக்கூடிய வாதம். அதை ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்பது அவர் சொல்லக்கூடிய இன்னொரு கூற்று. கடந்த தேர்தலை விட அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக இலக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய நேரத்தில் அது சாத்தியமே இல்லை என்று அடித்து சொல்ல தொடங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த தேர்தலில் நாளைய களத்தில் மக்களுடைய தீர்ப்பு நாளை எழுத தொடங்கப் போகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழர்களுடைய 8 கோடி தமிழர்களுடைய சுயமரியாதை, 140 கோடி இந்தியர்களுடைய பாதுகாப்பு, இதையெல்லாம் மனதில் வைத்து வாக்களியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதற்கான தீர்ப்பை நாளை எழுதுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். பல தலைவர்களும் கூட தாங்கள் முன்வைத்த கருத்துக்கள் மக்களை சென்றடைய வேண்டும், கடைசி நிமிடம் வரையிலும் விழிப்போடு இருந்து தேர்தலை கண்காணிக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நாளை காலை தேர்தல். நாம் பல விஷயங்களை விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அலீம் அல் புகாரி, பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், வழக்கறிஞர் திரு ராமசாமி மெய்யப்பன், டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு VS சந்திரசேகர், பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர், இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு நாதன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு சந்திரசேகர் அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவை கேட்கணும்னு நினைக்கிறேன். பல தேர்தல்களை பல ஆண்டு காலம் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல் எந்த வகையில் மாறுபட்ட ஒன்றாக உங்களுக்கு படுது? வட இந்தியாவிலும் மற்ற இடங்களிலும் கடந்த காலங்களில் இருந்தது மாதிரியான சூழ்நிலை இப்போது இருக்கிறதா? இந்த தேர்தலில் எது மக்கள் மனதில் இந்த தேர்தலில் முதன்மையான இடத்தை பிடிச்சிருக்கிறதா பார்க்குறீங்க? வணக்கம் குணா. இந்த தேர்தலில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், இது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி ஆட்சியின் மீது ஒரு ரெஃபரண்டமாக கணிக்கப்படுகிறது. 2014 அவர் நைட் இன் ஷைனிங் ஆர்மர் மாதிரி வந்தார், ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தார் அப்படின்னு அவரே சொல்கிறார். நான் நம்பிக்கையை தான் ரெப்ரசன்ட் பண்ணேன். 2019 அந்த நம்பிக்கையை இன்னும் ஸ்திரப்படுத்துகிற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணார். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த புல்வாமா இன்சிடெண்ட் நடந்த உடனே அது தேசியம், தேசபக்தி, நேஷனல் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்தது. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி ஒரு பேக்ஃபுட்டில் இருக்க மாதிரி ஒரு 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 பிம்பம் இருக்குது ஜென்ரலாக. அதுவும் இவங்க கடந்த டிசம்பர் மாதம் 5 மாநில தேர்தலில் 3 வட இந்திய மாநிலங்களில் கணிசமான அமோக வெற்றியை பெற்ற பின்பும் அந்த ஒரு வெற்றியோட மொமெண்டம் இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. எக்ஸப்ட் ப்ராபப்ளி மத்திய பிரதேஷில் கொஞ்சம் சாலிடாக இருக்காங்க. சத்தீஸ்கர் சின்ன ஸ்டேட்டு. ஆனால் ராஜஸ்தானில் அவங்க வெற்றி பெற்ற பின்னும் இன்னும் இப்பொழுது திருப்பியும் அப்போசிஷன் அங்கே உங்களுக்கு காங்கிரஸ் ஒரு 2 கட்சிகளுடன்
தேர்தல் அலையன்ஸை ஏற்படுத்தி இப்போ ஓரளவுக்கு ஃபைட்டில் இருக்காங்க. இதெல்லாம் என்ன குறிக்கிறது என்றால், ஒரு ஒரு இந்த ஒரு 2 மாதங்கள் 2½ மாதங்களுக்கு முன் அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு பின் ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. பிஜேபி அந்த டன் அண்ட் டஸ்டட், இந்த டன் டீல் 2024 முடிஞ்சு போச்சு, இனிமேல் அப்போசிஷன் 29க்கு தான் வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதுல இவங்க வந்து ஒரு பிஜேபி 370 அவர்களே 370 சீட்டை பிடிப்பார்கள் மற்றும் என்டிஏ அலையன்ஸ் வந்து 400 சீட்டை பிடிப்பாங்கன்னு ஒரு பரப்புரை இருந்தது. அந்த பரப்புரை ஓரளவுக்கு இப்போது தகர்க்கப்பட்டுள்ளது. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் காசியாபாத்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். இவரோட அகிலேஷ் யாதவோட, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவோட. அதில் ஆனால் நான் 180 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ ஆனால் அவங்க 150க்கு மேலே தாண்ட மாட்டாங்கன்றாரு. மேபி அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம். ஆனால் பிஜேபியை அவ்வளோ குறைத்தும் மதிப்பிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் யூபியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. கான்ட்ரரி டு ஆல் ரிப்போர்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த குஜராத்தில் ஆரம்பித்த அந்த ரஜபுத்திரர்களுடைய எதிர்ப்பு அலைன்றது ஓரளவுக்கு அது ராஜஸ்தான், அப்புறமா ஹரியானா, அதுக்கப்புறம் அது டெல்லி, அதுக்கப்புறம் டெல்லியில் இந்த வெஸ்டர்ன் யூபியில் கொஞ்சம் பரவுவதாக ஜென்ரலாக நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. அதில் முக்கியமாக காசியாபாத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக எம்பியாக இருந்த ஒரு விகே சிங், ஜெனரல் விகே சிங், முன்னாள் இராணுவ தளபதி அவர், ஜெனரல் விகே சிங் அவர்களுக்கு இப்போ டிக்கெட் மறுக்கப்பட்டு ஒரு பனியா கம்யூனிட்டிலேருந்து ஒரு கம்யூனிட்டிக்கு அங்கே ஓட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் காசியாபாத் எப்பொழுதுமே ஒரு 25-30 வருஷமாகவே ஒரு ராஜபுத்திர சீட் என்று ஆல்மோஸ்ட் ரிசர்வ்டு. உங்களுக்கு ராஜ்நாத் சிங் இருந்தார் 2004, அதுக்கப்புறம் 2014லையும் 19லையும் இவர், 2009ல் ராஜ்நாத் அங்கே வின் பண்ணார். அப்புறம் 2014 அண்ட் 19ல் ஒரு ஜெனரல் விகே சிங் வின் பண்ண சீட்டு. அங்கே வந்து ஜென்ரலாக ஒரு தாக்கூர்களுக்காக வர்ச்சுவலி ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு தொகுதி மாதிரி அது. அங்கேயே கொஞ்சம் அந்த நேற்று கூட அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து ஒரு 2400 பேர்கள் அந்த நாட் ஓன்லி காசியாபாத் பக்கத்தில் இருக்கிற வெஸ்டர்ன் யூபி கான்ஸ்டுவன்சிஸில் இருக்கிறவர்களும் சேர்ந்து அந்த மேற்கு உத்தரப்பிரதேசில் இருக்கிற சீட்டு மீரட், முசஃபர்நகர் மற்றும் பாக்பட், இந்த மாதிரி ஒரு ஜாட் மற்றும் ராஜபுத்திரர்கள் இருக்கிற அந்த தொகுதிகளில் ராஜபுத்திரர்கள் அவர்கள் அந்த சமூகம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு 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 முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகும் கிரவுண்ட்லன்றது வேற விஷயம். பட் ஒரு எதிர்ப்பு என்ற ஒரு 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 விஷயம் வெளியில வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 2014லையும் 19லையும் நேரேட்டிவ் வாஸ் ஆல்ரெடி டிசைடட். எலெக்ஷன் முன்னாடியே பிஜேபி ஸ்வீப் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரேட்டிவ்க்கு ஒரு செக் வந்திருக்கு. அதுவும் இந்த போன எலெக்ஷன்ல ஒரு ராகுல் காந்தி சௌக்கிதார் சோறு, அப்புறமா ரஃபேல், அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துட்டு வந்தார். ஆனா அது மக்களிடம் எடுபடலை. ஆனா உங்களுக்கு அந்த 2 மாசம் முன்னாடி வந்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், எலக்டோரல் தேர்தல் பத்திரம், அந்த முடிவுக்கு பிறகு, சுப்ரீம் கோர்ட்டோட முடிவுக்கு பிறகு அந்த பிஜேபி என்பது ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்ற அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு இந்தியா பூரா ஒரு அந்த தேர்தல் பத்திரம் எப்படி அதை வாங்கினாங்க, எப்படி அதை எக்ஸ்ட்ராக்ட், ஒரு ராகுல் காந்தி மற்ற அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் சொல்ற மாதிரி அது இட் வாஸ் அன் எக்ஸ்டார்ஷன் ராக்கெட் அப்படின்ற ஒரு அதை ஒரு கருத்து சாமானியர்களும் செல்லுக்கு. நேற்றுக்கு நான் ஒரு ஹிந்தி வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் டெல்லியில. அதுல அந்த 4-5 பேர் எல்லாம் ஒரு இந்த முக்கியமாக டெல்லியில் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறை செய்தது
ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ அவங்க பேசுறாங்க இந்த மாதிரி சரி கரப்ஷன்ல இவரை போட்டீங்க உள்ள, ஆனா உங்களுக்கு கூட இருக்கவங்க எல்லாம் அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே, அப்புறமா மற்ற ஹேமந்தா சர்மா, இந்த மாதிரி மற்ற ஊழல்வாதிகள்லாம் உங்களோட சேர்த்துக்கு. ஆனா நீங்க வந்து மத்தவங்கள ஊழல போடுறீங்க, இடி, ஐடி, சிபிஐ இந்த மாதிரி போடுறீங்க. பிளஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கூட வாங்கல. அவங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட மைக்ரோஸ்கோபிக்கா பாக்குறாங்க. எப்படின்னா அவர் ஒன்றும் பெயில் வாங்கல, அவர் வந்து அவருடைய அரெஸ்ட்டை தான் அவரு எதிர்க்கிறார், சேலஞ்ச் பண்றார் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல போறாங்க. அதனால டெல்லியில 7 சீட்டு 2 எலெக்ஷன்ல ஸ்வீப் பண்ணவங்க இப்போ தெர் இஸ் அ ஃபைட் ஆன் ஹேண்ட். இப்போ காங்கிரஸும் ஆப்பும் சேர்ந்திருக்கனால ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்பு டெல்லியில போன முறை 7க்கு 7 ஜெயிச்சாங்க, இந்த முறை 7க்கு 7 ஜெயிக்க முடியாது, போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க சொல்றது வந்து 2-3 அம்சங்களை நான் எடுத்துக்கிறேன். ஒன்று, கடந்த தேர்தலில் நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு தேர்தல் தேதி அறிவித்து மக்கள்கிட்ட வாக்குக்கு போகிறதுக்கு முன்பே அப்படியான ஒரு எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டுருச்சு. எதிர்க்கட்சிகளால் அந்த முன்னெடுப்பை செய்ய முடியலை. ஆனால் பிஜேபி இப்போ ஒரு பேக் ஃபுட்டில் இருக்கிறாங்க. ஒரு வென்று ஒரு பெரிய எழுச்சியோடு போய் இனி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்றத சொல்லக்கூடிய இடத்தில் வலிமையாக இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்பது அப்படியானதாக இல்லைன்ற ஒரு கோணத்துக்கு வரீங்க. ரஃபேல் எடுபடலை, ஆனால் எலக்ட்ரல் பாண்ட் வந்து எடுபட்டிருக்கு. ராமர் கோயில் விவகாரம்ன்றது அவங்களுக்கு அது திறந்த உடனே இனிமேல் பிஜேபி தான்ற எண்ணம் மக்கள்கிட்ட ஓடி வந்துடும், அதற்கு பிறகு பரப்புரைன்னு ஒன்றே இருக்காது, தேவை இருக்காதுன்னு நினைச்சாங்க. அதெல்லாம் எடுபடலை. ராஜபுத்திரர் விஷயம், மற்ற விஷயங்கள் மேலோங்கி வருதுன்றீங்க. இன்று மணி கண்ட்ரோலில் ஒரு பேட்டியை வந்து நான் பார்த்தேன். ஆக்சிஸ் மை இண்டியா ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், போல் இதெல்லாம் பண்ணுற ஒரு செஃபாலஜிஸ்ட், அதனுடைய பிரதீப் குப்தா சொல்கிறப்ப ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். 13 மாநிலங்களில் மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி, உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் சம் யூனியன் டெரிட்டரிஸ், இதில் அவங்களுக்கு 93% பிஜேபிக்கு ஸ்ட்ரைக் ரேட் லாஸ்ட் டைம். 257ல் 238 சீட் இந்த 13 இடங்களில் ஜெயிச்சாங்க. இந்த முறை அப்படி வெல்வது கடினம் அப்படின்னு அப்ஹில் டாஸ்க்னு சொல்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி சொல்கிற கருத்து வந்து ரொம்ப குறைச்சி சொல்கிறது மாதிரி இருக்கே சார். அதான் சொல்கிறேன், ராகுல் காந்தியும் அவர் அகிலேஷ் யாதவ் சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ நீங்கள் அந்த அவர் பிரதீப் குப்தா சொல்கிற ஸ்டேட்ஸில் டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் பெரிய ஸ்டேட்ஸ். கர்நாடகாவும் பெரிய ஸ்டேட் இல்ல. அப்புறம் குஜராத்ல கூட அங்கதான் இந்த ராஜபுத்திரர்களுடைய இஷ்யூவே ஆரம்பிச்சது. அங்கேயே கூட ஒரு 2-3 சீட்டுல இந்த வாட்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்னு, உங்களுக்கு இந்த எலெக்ஷன் என்னை பொறுத்தவரையில் முக்கியமாக பீகார், பெங்கால், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களில் எதிர்கட்சிகள் எப்படி செயல்பட போகிறது அண்ட் பிஜேபி எவ்வளவு அங்க குறையறாங்கன்றத பொறுத்து உங்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய ஓவரால் டாலியில டெஃபினட்டா ஒரு துண்டு விழும். கர்நாடகால ஏற்கனவே அவங்க பீக் ஆயிட்டாங்க. 25 எடுத்தாச்சு, 28ல 25 எடுத்தாச்சு, அதுவும் குறையும்ன்றாங்க. அதே மாதிரி தெலுங்கானால டெஃபினட்டா காங்கிரஸுக்கு ஏறும்ன்றாங்க. மேபி ஆந்திர பிரதேஷ்ல அவங்களுடைய அலை டிடிபியோட ஹெல்ப்போட ஒரு கொஞ்சம் சீட் வாங்கலாம். ஆனா கேரளா, தமிழ்நாடுல டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல. மற்றபடி உங்களுக்கு ராஜஸ்தான் இஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ் பிக் இன் த பேக். அங்கேயும் உங்களுக்கு நேற்றுக்கு ஆழ்வார், அப்புறமா ஜுன்ஜுனு இந்த மாதிரி கான்ஸ்டிடுவன்சிஸ்லாம் கூட காங்கிரஸ் போட்டு இருக்கிற சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கேம்பெயினை அப்புறம் அவங்கள பற்றி வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அங்கேயும் உங்களுக்கு நிறைய வாழ்வாதார ஆதார பிரச்சனைகளை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ராமர் கோயில் ரைட், ராமர் கோயில் வந்தாச்சு சார், கரெக்டு, ஆனால் அது எங்களுக்கு சோறு போடுமா? அப்புறம் அக்னிவீர், இந்த
அந்த ஆர்மியில என்ட்ரி லெவல்ல இருக்கிற ஜவான்ஸுக்கு 4 வருஷத்துக்கு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் வெஸ்டர்ன் யூபி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் ஆர்மியில சேர்றதே ஒரு கரியருக்கும் தங்களுடைய வாழ்வை நிலைநாட்டுவதற்கும் செல்கின்ற அந்த இடத்தில் இப்போ 4 வருஷத்துல வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறத அந்த ஸ்கீமே ஒரு பெரிய ஒரு ஒரு செட்பேக் மாதிரி தான் இருக்கு பிஜேபிக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சொல்றது எப்படி சார்? ராஜஸ்தான்ல இப்பதானே பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. கெலோட் வந்து ஆட்சி இழந்தாரு. ஆனா சர்ப்ரைசஸ் இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அது எப்படின்னா அதுதான் ஒரு பாரடாக்ஸ், டைகோட்டமி. இந்த போன வாட்டி அவங்க காங்கிரஸ் 3 வின் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல அவங்களால வின் பண்ண முடியல. அதுக்கு வந்து உங்களுக்கு புல்வாமா மாதிரி ஒரு நேஷனல் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த பிஜேபி அந்த மொமெண்டத்தை கேரி ஆஃப் ஃபார்வர்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லப்படுகிறது என்றால் அவர்கள் நாமினேட் பண்ண சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஹோப் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி தெரியலன்றாங்க. அதே அவங்களுடைய பழைய வெட்டரன்ஸை போட்டிருந்தா ஒரு ரமன் சிங்கோ இல்ல ஒரு வசுந்தரா ராஜே சிந்தியோ திருப்பி அங்கேயே சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருந்தா ஒருவேளை அந்த மொமெண்டமை கேரி பண்ணிருப்பாங்க. ஆனா ராஜஸ்தான்ல எஸ்பெஷலி காங்கிரஸ் கேம்பெயின் ஹஸ் பீன் குட். ராஜேஷ் பைலட், சச்சின் பைலட்டும் மற்றும் குவைட்டாக ஒரு அசோக் கெலோட் இவங்கெல்லாம் பண்ற அந்த கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்க மாதிரி தான் பேசுறாங்க. பிளஸ் நான் சொல்ற மாதிரி அந்த வாழ்வாதார பிரச்சனைகள், வேலையின்மை, விலைவாசி இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா இந்த வெஸ்டர்ன் யூபியில கூட அது ஒரு பெரிய இஷ்யூ. டெல்லியிலே இருக்குது. டெல்லியில அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால சிறை செய்தது ஒரு ஒரு அப்போசிஷனோட அடக்குவதற்கான ஒரு 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 ஆக்ஷன் தான் அது கேள்வி எதிர்க்கிறாங்க. கெஜ்ரிவால் தேர்தல் களத்தில் இன்னைக்கு பிரச்சாரம் செய்ய முடியாம முடக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க கட்சி சொல்லுது. நீங்க வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கின்றன. புதிதாக ஜெயிச்சு வந்த ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர்லையும் ஏற்கனவே இருந்த பிரபலமான செல்வாக்கான தலைவர்களை விட்டுட்டு புதிதாக போட்ட முதலமைச்சர்களால் பிஜேபிக்கு பலன் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறீங்க. அந்த சிரமத்தை அவர்கள் சந்திக்கிறார்ன்றீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம திரு ராமசாமி ஐயப்பனுடைய கருத்தை கேட்கலாம். திரு ராமசாமி ஐயப்பன், உங்கள் கோணம் என்ன? ஓட்டு கேட்கக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது, மற்ற நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நாம் கருத்துக்களையும் விவாதங்களையும் நம்ம செய்யலாம். உங்கள் கோணம் என்ன? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள், நாடு முழுக்க எல்லாருமே பெருந்திரளாக வந்து அவர்களை வாக்க வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வாக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சிந்தித்து அவர்களோட தேவைகள் என்ன, அவர்களோட தொலைநோக்கு பார்வை என்ன, அவர்களோட ஃபியூச்சரிஸ்டிக் நீட்ஸ் என்ன, அதை யார் பூர்த்தி செய்வா, அவர்களுக்காக அந்த கான்ஸ்டுவன்சியில் இருக்கிற கேண்டிடேட் யார் நல்லா பண்ணுவா, இல்லை தலைவர் யார் நல்லா பண்ணுவா அப்படின்னு அவர்களுக்கு பார்க்க தெரியும். அவங்க மேனிஃபெஸ்டோவை பார்த்து, தலைவரை பார்த்து, அவங்களோட வாக்குறுதிகளை பார்த்து நீங்களே தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு மட்டும் வேண்டுகோள் விடுத்து கொள்கிறேன். இது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற விவாதம், உங்களோட டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல உங்களோட கேள்விக்கு ராகுல் காந்தியோட அந்த 150 அப்படின்ற அந்த எஸ்டிமேட் வந்து எங்கேருந்து வருது, அது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னா, ராகுல் காந்தி சரளமாக 2014 அதற்கு முன்னாடி நம்ம கணக்கெடுக்கலைன்னா கூட அதற்கு முன்னாடியே அவர்கள் அரசு ஒன்று நினைக்கும், அவர் ஒன்று நினச்சி ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை அவங்க வந்து பப்ளிக்காக கிழிப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபார்மலாக என்ன ப்ரொசீஜரோ ப்ராசஸோ வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அதை ஃபாலோ பண்ண மாட்டார். அதற்கப்புறமாக அவர் சரமாரியாக சொன்ன பொய்களுக்காக 2 நீதிமன்றங்களில் அவரே வந்து மன்னிப்பு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் மன்னிப்பு கோரியிருக்கார். அதற்கப்புறம் 3-4 வாட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையே இல்லைன்னு ஆக்ஸ்ஃபோர்டு வந்து பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவர் சொன்ன விஷயங்களை அவரே பின்னோக்கி போகிற மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் சொன்னார் இந்த மாதிரி டேட்டா அப்படின்னா அதை எதை வச்சு பேக் பண்ணார், என்ன அனுமானம்னு தெரில. அவர் களத்தில் இருக்கிறார், அவரோட அனுமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை பிலீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு கிடையாது. அவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அவரை பிலீவ் பண்ணணும் அப்படின்னு தோன்ற மாதிரியே இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
ஒருத்தர் அரசியல் களத்தில் தலைவராக இருக்க வேண்டும், நான் அரசியல் தலைமைக்கு வரதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா அவர் மக்கள் பிரதிநிதியாக அதற்கான தேவையான செயல்களை செய்வார், அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுவரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி ஒரு தேர்ச்சி இருக்கிறதாக மக்கள் நினைக்கவில்லை, அதனால் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதிலிருந்து இன்னைக்கு மாறி இருக்காரா இல்லையா அப்படின்ற இந்த தேர்தலில் பார்க்க முடியும். ஆனால் மக்கள் அந்த நம்பிக்கை இருந்திருந்தால் 5 மாநில தேர்தல்கள்லையும் அவரோட இதென்ன வாக்கு சேகரிப்பு பின்னர் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். அந்த ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை நம்ம இதே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் வந்து 2019 தேர்தலுக்கு முன்னாடி இவர் தான் பிரதம மந்திரி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கே எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். இன்னைக்கு வந்து மேடை ஏறி இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை. அப்போ அந்த நம்பிக்கை வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்றது தான். நான் எல்லாரும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கல. ஆனால் அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதற்கான இதென்ன செயல்முறைகள் தெரியும். அந்த செயல்முறைகள் தெரியலை. இல்லை இதே திமுகவோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போமே. போன வாட்டி வந்து பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பயங்கர ஆர்கனைஸ்டான கேம்பெயின். இந்த வாட்டி ஆனால் கொஞ்சம் பரபரப்பு சார்ந்த இல்லை ஒரு பதட்டம் சார்ந்த, அது பரபரப்பில் தவறான வார்த்தை எனக்கிட்ட இருந்து ஒரு பதட்டம் சார்ந்த இல்லை நம்ம தயாநிதி மாறன் அவர்களோட வார்த்தை பயன்பாடு பார்க்கலாம். ஜோக்கர் அப்படின்னு கேட்டார். தமிழகம் அறிந்த நாடு அறிந்த ஒரு தலைவர், நாட்டிலே அதிகமான மீடியா சன் தொலைக்காட்சி கூட அதிகமாக கவர் பண்ண ஒரு வேட்பாளர் இருக்கார். அவரை வந்து யாருன்னு தெரியுமா, ஹூ இஸ் திஸ் ஹூ இஸ் தட் அப்படின்ற கேள்வி கேட்டார். ஸோ அப்போ அவரோட பதற்ற நிலை என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இல்லை வார்த்தை பயன்பாடு பார்க்கலாம். இந்த வாட்டி தமிழ்நாட்டில் பெரும்பாலுமான எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் இன்னொரு எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்களை வந்து குறைத்தோ இல்லை தவறான வார்த்தை பயன்பாடில் பேசலை. தயாநிதி மாறன் அவர்கள் மட்டும்தான் வந்து ஜோக்கர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கார். ஸோ அந்த பதற்றம்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று டேட்டா. எனக்கு முன்னாடி சந்திரசேகர் சார் வந்து தெளிவாக சொன்னாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது, ப்ராப்ளி பின்னோக்கி போயிருப்பாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டுமே எடுத்துப்போம். கர்நாடகாவில் போன முறை அசம்பிளி, நான் இந்த அசம்பிளியில் போன முறை அசம்பிளி எலெக்ஷனில் பாஜக முழுமையாக வெற்றி பெறலை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க, அவங்களால அரசு ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு ஆண்டுகளுக்குள்ள அவங்க 9.5% வந்து மினிமமாக எல்லா கான்ஸ்டிடுவன்சிலையும் அதிகமாக எடுத்தாங்க. ஆனால் அதே சேஞ்ச் வந்து இப்போ பார்க்க முடியும் அப்படின்னா வேட்பாளர் யார் தலைவர் அப்படின்றத மக்கள் பார்க்குறாங்க. அப்படின்றபோது அந்த பார்வை மாற்றமும் இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதே இந்த 5 மாநில தேர்தலில் மற்ற 3 மாநிலங்கள் எடுத்துக்கலாம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்லாம் எல்லாமே அசம்பிளி எலெக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா பார்லிமெண்டரி எலெக்ஷன் எடுத்தோம்னா 5லேருந்து 12% வாக்கு வித்தியாசம் இருக்குது. டெல்லியே நம்ம பேசணும். டெல்லி யார் வேணால் ஒன்றா சேரட்டுங்க. காங்கிரஸும் ஏஏபியும் ஒன்றா சேர்ந்து அசம்பிளி எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் பாஜக 50க்கு மேலே ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் விழுக்காடு அவர்கள் வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த மாற்றம் பெற வேண்டும் அப்படின்னா அங்க இருக்க வேட்பாளர்கள் எதிரில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்தா கூட அதை தாண்டிய வாக்கு வலிமை பிஜேபிக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. நன்றி திரு ஜீவன். வாக்கு வலிமை மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு தலைவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, தலைவர் யார் அப்படின்னு நம்ம வந்து இந்தி கூட்டணியில் வந்து பல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் உலக நாடுகளில் இன்றைக்கி வந்து இஸ்ரேல், ரெட்சி, அதற்கப்புறம் காசா இங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது, இல்லை யுக்ரைனில் இருக்க பிரச்சனைகள் போது எந்த மாதிரி பிரதமர் இருந்தால், எந்த தலைவர் இருந்தால், இல்லை நாட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் எந்த மாதிரி தலைவர்கள் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்ற தேவை இருக்குது. இல்லை நாட்டில் இருக்க தேவை, கோவிட் காலகட்டத்தில் எப்படி டீல் பண்ணியிருக்காங்க, இல்லை போஸ்ட் பேண்டமிக் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கும் போது எப்படி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தலைவர், சீரான தலைவர் யார் அப்படின்றது நம்ம டேட்டாவே நமக்கு சொல்லுது. இது நன்றி நமக்கு சொல்லுது. மக்கள் வந்து கேண்டிடேட் அப்படின்ற ஒன்று இந்த தேர்தலில் முக்கியமான பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒன்று வாக்காளர்கள் மனதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினா மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றீங்க. திரு நாதன், உங்க கோணம் என்ன? அதாவதுங்க, ஐபிஎல் மேட்ச்சில் வந்து 400 ரன்னு 370 ரன்னு அப்படின்ற மாதிரி பிஜேபி வந்து முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை சொல்வதற்கு காரணம் என்னென்னா, பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் தோற்று விடுவோமோ என்ற பயம் வந்ததின் காரணமாக முதல்லையே வந்து இந்த நரேஷனை வந்து ஓங்கி போல்டாக வந்து செட் பண்ணுறாங்க. மீடியா மூலமாக, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக. இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியா, ஹிந்தி மீடியா, இங்கிலீஷ் மீடியா எல்லாத்துடைய ஒப்பீனியன் போலும் வந்து லூப் வீடியோவாக திரும்ப 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 ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோருடைய இன்டர்வியூ திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அதே போல் நேஷ்னல் மீடியாவில் அச்சு ஊடகங்களையும் இது திரும்ப திரும்ப கொண்டு போகப்படுகிறது. அப்போ இதை வந்து பிஜேபி கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும், மீண்டும் பிரதமர் தான், மோடி தான் மீண்டும் பிரதமர், இதை வந்து மக்களிடையே ஒரு கருத்துருவாக்கம் செய்யும் வண்ணம் இந்த வேலை
திட்டமிட்ட முறையில் இது நடத்தப்படுகிறது. இரண்டாவது, இந்த தேர்தல் வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு உளவியல் பதில் தான் ராகுல் காந்தியினுடைய இந்த 150. அதை நான் ஒரு நம்பராக மட்டும் பார்க்கல, ஒரு நம்பராக மட்டும் சொல்லலை, அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் எந்த தரவுமே இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். அதில் வந்து நாட்டில் வந்து விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இதையெல்லாம் அவர் சொல்லிட்டு மக்களிடையே இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான அடித்தளம் இருக்கிறது, இதை பார்க்க மறுக்கிறார்கள், இதை திசை திருப்புகிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்கிறாரு. மோடியை வந்து கிங் ஆஃப் கரப்ஷன், எலக்ட்ரல் பாண்டில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு, உலகத்திலேயே பார்க்காத அளவுக்கு இது ஒரு மிக பெரும் ஊழல்னு சொல்கிறாரு. சாம்பியன் ஆஃப் கரப்ஷன், சாம்பியன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி அவர் சொன்ன விஷயங்களை விட்டுவிட்டு பிரதமர் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ராம் ரொட்டி ராஷ்ட்ரா. அதில் வந்து வட இந்தியாவில் ஃபுல்லாக ராம் பற்றிய பிரச்சாரம் தான் அதிகம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்கினுடைய முத்திரை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் மத ரீதியாக பிளவுபடுத்தும் வேலையை வந்து எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி பல முறை புகார் கொடுத்துருக்கிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து அவங்க அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழகத்தில் கூட திமுகவின் சில விளம்பரங்களை வந்து தேர்தல் கமிஷன் வந்து வெளியிட அனுமதி மறுத்திருக்கிறது. முன் அனுமதி தரணும், அவங்க அப்ரூவ் பண்ணி தணிக்கை செஞ்சு இதை அப்ரூவ் பண்ணணும் ஒரு ஆமாம், அப்போ அது நடக்குது. இப்போ 2 சிட்டிங் சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியாயமான ஆடுகளமா அப்படின்றதே நமக்கு தெரியலை. இப்போ 2004 தேர்தலோடு இதை ஒப்பிடலாம். அதில் ஒற்றுமை இருக்குது, வேற்றுமை இருக்குது. 2004 தேர்தலில் வந்து இந்தியா ஷைனிங் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் தலைமையில் என்டிஏ கூட்டணி அதை வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பல கட்சிகள், சிவசேனா, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதாதள், ஐக்கிய ஜனதாதள், தேசிய மாநாட்டு கட்சி, அசாம் கன பரிஷத், தெலுங்கு தேசம், அப்புறம் அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக, எல்லாரும் வந்து கூட இருந்தாங்க. அன்று கருத்து கணிப்புகள் வந்து எல்லாம் என்ன சொன்னாங்க, என்டிஏ வந்து பெரும் வெற்றியடையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக, அந்த பொலிட்டிக்கல் பண்டிட்ஸினுடைய கணிப்பிற்கு மாறாக என்டிஏ தோற்று யூபிஏ வந்து வெற்றி பெற்றது. அதே போல் இந்த தேர்தலிலும் அது நடக்கும். இது வந்து ஒற்றுமை. வேற்றுமை என்னென்னா, அப்போ வந்து வாஜ்பாய் வந்து இடி வைத்து மிரட்டி முதலமைச்சர்களை கைது செய்யவில்லை. அல்லது தேர்தல் பிரதமர் மோடி தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அதிகாரிகளை வரவழைத்து திரும்ப வெற்றி பெற்ற பிறகு 100 நாட்களுக்கு வந்து என்ன நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உடனே பிளான் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி முன்னாள் கேபினட் செக்ரட்டரி வந்து கரண் தப்பாருக்கு பேட்டி கொடுக்கும்போது அதை வந்து சொல்கிறாரு. அப்போது பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன பயம் வந்துருச்சுன்னா, அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உச்சம் வந்து எலக்ட்ரல் பாண்டு. இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று எலக்ட்ரல் பாண்டை விசாரிக்க ஆரம்பித்தால் பாரதிய ஜனதாவினுடைய பல தலைவர்கள் பிஎம்எல்ஏ கீழே, அந்த சட்டப்பிரிவின் கீழே வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். இந்த பயத்தின் காரணமாகத்தான் எப்படியும் நாங்கள் வெற்றி பெறுவோம், எப்படியும் நாங்கள் 400-370 அடைவோம் என்பதை ஓங்கி சொல்லுகிறார்கள். அதை தடுக்கும் விதமாக ராகுல் காந்தி சொல்கிறாரு. இப்போ ராகுல் காந்தியை இந்த ஊடகங்கள் தனியாக பேட்டி எடுத்து வெளியிடுவதற்கு கூட தயாராக இல்லை. இந்தியா கூட்டணியின் பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு போக மறுக்கிறார்கள், விளம்பரத்தை தடை செய்கிறார்கள். எலெக்ஷன் ஆணையம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி விசாரணை வரும்போது இடி வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சிறையிலேருந்து ஸ்வீட் சாப்பிட்றாரு, ஸ்வீட் சாப்பிட்டு வந்து சுகரை ஏற்றிக்கிறாரு, மாம்பழம் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு சுகர் ஏற்றிக்கிட்டு அப்படியாவது பெயிலில் வெளியே விடுவாங்களான்னு பார்க்குறாரு. இப்படியெல்லாம் துல்லியமாக வந்து அவங்க வழக்காடுறாங்க. அப்போது இந்த தேர்தல் வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷனாகவே முதல்ல இல்லை. இதே ராகுல் காந்தி முதல்லே சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு மேட்ச் ஃபிக்சிங் எலெக்ஷனாக கொண்டு போகிறாங்க, அப்படி கொண்டு போயிட்டா இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு பெரும் ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இந்த 150 அர்த்தம். இதை திசை திருப்பும் வகையில் தான் அவங்க 400-400ன்னு சொல்கிறாங்களே தவிர, எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற எந்த கேள்விக்கும், வேலையின்மை, விலைவாசி உயர்வு அல்லது எலக்ட்ரல் பாண்டு, இதை பற்றி பிரதமர் மோடி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ராஜஸ்தானில் போய் ராமர் கோயிலை பற்றி பேசுகிறாரு, அக்னிவீரை பற்றி பேசியிருக்கிறாரா? இப்படி வந்து பல உதாரணங்கள் சொல்ல முடியும். சரி, ஆடுகளம் சமமானதாக இல்லைன்றது உங்கள் கோணம். திரு புரட்சி கவிதாசன், உங்கள் பார்வை. வணக்கம். இது தேர்தலுக்கு முந்தைய நாள், மௌன நாள் அப்படின்னு சொல்லலாம். இது மௌனமான நேரம் அப்படின்னு பாடல் கூட உண்டு. அதாவது இப்போ நண்பர்களெல்லாம் பேசினாங்க. இவங்கெல்லாம் எந்த தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆய்வு நிறுவனம், ஏதாவது ஒரு பிரிண்ட் மீடியா அல்லது விஷுவல் மீடியா
ஏதாவது ஒரு சர்வே, இந்த அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து மோடிக்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தாக்குதல் இந்த மீடியா உலகத்தில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது என்பது நிதர்சனம். நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், அதே மாதிரி நீண்ட காலமாக அரசியல் செயல்பாட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளின் கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் பகுதியில் தேர்தல் பொறுப்பாளராக முழுமையாக பணியாற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் நான் ஊருக்கே வந்தேன். நான் மக்களை பார்க்குறேன், அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன், அவங்களுடைய உணர்ச்சிகளை நான் கவனிக்கிறேன். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. நீங்கள் எப்போதுமே அரசியல் தேர்தல் அப்படின்னா ஒரு அலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களே கூட ஏற்கனவே மோடிக்கு ஆதரவான அலை அடிக்கிறது, அந்த அலை நீடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னுலாம் சொல்லுவோம். ஆனால் இதுவரைக்கும் அடித்த அலை மோடிஜி அவர்களுக்கு ஒரு 300+ வெற்றியை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த மௌனம் இருக்குதுல்ல, அது சுனாமி அலையைப் போல 400க்கும் மேற்பட்ட இடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் எல்லாருடைய பிரச்சாரத்தையும் கேட்கிறார்கள், அந்த பிரச்சாரத்தை கவனிக்கிறார்கள், வாக்குறுதிகளை கேட்கிறார்கள், வாக்குறுதிகளை கவனிக்கிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டை ஒரு நல்லவன் கையிலே வல்லவன் கையிலே கொடுக்க வேண்டும். அப்போ தான் அச்சமற்று வாழ முடியும், சுதந்திரமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு அனைத்து சமூகங்களும் சமுதாய மக்களும் நினைக்கிறாங்க. இதுதான் மக்களுடைய மிக மிக அடிப்படையான விஷயம். பாதுகாப்பற்ற நாட்டில் வாழ்வது என்பது சாவுக்கு சமம். அதனால் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையாங்கிற ஒற்றை கேள்விக்கு உலகம் முழுவதும் இருந்து வருகிற பதில், பாரதத்தை போல பாதுகாப்பான நாடு எதுவுமே இல்லை. கடந்த தேர்தலெல்லாம் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக மாத்திரமே பேசப்பட்டார், வெற்றி பெற்றார். ஆனால் இந்த தேர்தல் என்னென்னா, நரேந்திர மோடி அகில உலக அளவில் முதல் தர தலைவராக, முதல்நிலை தலைவராக பார்க்கப்படுகிறார். உலக நாடுகளால் கவனிக்கப்படுகிறார். அவருடைய பேச்சு உலகளாவிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அவருடைய நடவடிக்கை உலகளாவிய அளவில் சமாதானத்தை, சமத்துவத்தை, அமைதியை, சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்படிங்கிற எல்லாமே ப்ரூவ்டு ஃபேக்ட். அது கொரோனா காலத்தில் வந்தே பாரத் என்கிற நம்முடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ், நீங்கள்லாம் அதெல்லாம் நம்ம மெச்சி உச்சி புகழணும். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு மனசாட்சி இல்லை. அதனால் நாங்கள் இந்த 400 என்று, அதாவது மோடி வெற்றி என்பது நிச்சயம், அதில் மாற்றமே இல்லைங்க. 400 என்பது லட்சியம். நாங்கள் உழைக்கிறது 400க்காகத்தான் உழைக்கிறோமே ஒழிய நாங்கள் 300+ லட்சியம் தான். மோடி வெற்றி என்பது நிச்சயமானது. 400 வந்து லட்சியம், ஆனா அது மோடி வெற்றி என்பது மோடிஜி இல்லைங்க, அப்படி இல்லை. எங்களுடைய வெற்றி என்பது நிச்சயம். ஆனால் 400க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று வெற்றி பெறுவது என்பதுதான் லட்சியம். அப்போ இந்த நிச்சயமத்துக்கும் லட்சியத்துக்குமான போராட்டத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வேணும்னா நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய தலைவராக பார்க்கப்படுற ராகுல் காந்தி அவர்கள் எந்த அடிப்படையில் 150 என்ற எண்ணுக்கு மதிப்பிட்டார், எந்த விஞ்ஞானபூர்வமான கணிப்புகளின் அடிப்படையில், எந்த சமூக அரசியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் அந்த முடிவுக்கு வந்தார் என்பது தெரியாது. ஆனால் அதையும் ஆதரிக்கக்கூடிய அறிவாளிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் நான் கேட்குறேன், 2 விஷயத்தை நம்புங்க. அதாவது லா இஸ் சுப்ரீமோ அப்படிம்பாங்க, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிம்பாங்க. அப்போ சட்டத்தினுடைய கடமையை செய்யணும், சட்டம்தான் அனைத்துக்கும் மேலானது, சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். இதில் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. சட்டம் ஒன்று தான், அம்பேத்கர் எழுதின சட்டம் ஒன்று தான். இன்டர்பிரேஷன் தான் மாறுது. எதிர்க்கட்சி ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. ஆனால் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் அந்த கால வெள்ளத்திலே காணாமல் போய்விடும். அதை தான் மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும் என்று மார்க்ஸ் சொல்கிறார்.
அதுல தமிழ் புலவர்கள் மோடி என்ன ஆட்சி சொல்றாங்கன்னா, மாறும்னு ராகுல் பழைய காந்தி நகை சொல்றாரு. முதலும் நம்ம தொடர்ந்து புதிய பேசலாம். முதலும் அடுத்த கால அடுத்த வகையில சுற்றுலமுடைய நானே. கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க. திரு அரவிந்த் குணசேகரன், நீங்களும் ஒரே தேர்தல் ஒரு செய்தியை சொல்லிடுறேங்க. சுருக்கமா சொல்லுங்க. அதான் அதனால நீங்க வந்துட்டு இந்தியா முழுவதும் இந்த பாசிட்டிவான பார்வை மக்களுடைய அடிமனதிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் 3வது முறையாகவும் மோடியை தேர்வு செய்து 400க்கும் மேற்பட்ட இடங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே சரி. இந்த எலக்டோரல் தேர்தல் பரப்பு இன்னொரு நேரம் வச்சுப்போம். இது சைலன்ஸ் பீரியட். திரு அரவிந்த், தேர்தல் ஆணையத்தையும் கவர் பண்றீங்க, சுப்ரீம் கோர்ட்டையும் கவர் பண்ற அனுபவம் உங்களுக்கு உண்டு. ஸோ எந்த எல்லைக்கு உட்பட்டு பேசணும் அப்படின்ற ஒன்று இருக்கு. சைலன்ஸ் பீரியட்னா பத்திரிகைகளில் வருது, முதல் நாள் இதெல்லாம் பேசினார், இப்போ இன்னும் நார் ஓட்டு கேட்டாங்கன்னு வருது. வாக்களிக்கிற நாளில் காலையில் பேப்பர்களில் விளம்பரம் வருது, ஓட்டு கேட்டும் வருது, விமர்சனம் பண்ணியும் வருது. இது ஒரு முரண் தான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற நாள்லேயே ஒரு இடத்துல ராகுல் காந்தி, இன்னொரு இடத்துல நரேந்திர மோடியும் பேசுவாங்க. அதுவும் நேரலையில் எல்லா தொலைக்காட்சிகளில் வரும். அது வாக்காளர்களிடம் தாக்கம் செலுத்தாதா, ஓட்டு போடுற நாளில் ஓட்டு போடக்கூடியவங்கள அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான். ஒரு அநீவனான களம் இருக்குன்னு திரு நாதன் சொல்கிறார். பிஜேபி சார்பில் பேசிய திரு புரட்சி கவிதாசனும் அண்ட் வழக்கறிஞர் ராமசாமி ஐயப்பனும் சொன்னது, அவங்க ரொம்ப த்ரஸ்ட் பண்ண விஷயம்னு பார்த்தா மோதியோட லீடர்ஷிப். அவங்களே மோடி கேரண்டின்ற ஒன்றை சொல்கிறாங்க. மோடி ஃபேக்டர் அப்படின்னு ஊடகங்களில் சொல்கிறாங்களே, அல்லது இந்த செஃபாலஜிஸ்ட் சொல்கிற மோடி பிராண்ட் மோடி, அது இந்த தேர்தலில் அவங்கள வெற்றிக்கு எடுத்துகிட்டு போயிடும்னு பிஜேபி சொல்லுது. இல்லை அந்த பிராண்டே அடி வாங்கிடுச்சு, மக்களோட வாழ்க்கை பிரச்சனைகள் மேலோங்கி வருது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. உங்கள் கோணம்? இதுக்கு முன்னாடி பேசினவர் ஒன்று சொன்னாங்க, ரூல் ஆஃப் லா தான் இந்தியாவில் இருக்கணும், சட்டத்தின்படியே ஆட்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இதைத்தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் சொல்கிறோம், நாம் உட்பட அனைவரும் சொல்கிறோம். ரூல் ஆஃப் லா இருக்கணும், ஆனால் லா ஆஃப் ரூலர் இருக்கக்கூடாது. சட்டத்தின்படி ஆட்சி இருக்க வேண்டும், ஆனால் ஆட்சியாளரின் சட்டம் இருக்கக்கூடாது. எது சட்டமோ அதான் இருக்கணும். அதைத்தான் எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் சொல்கிறாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, அதை தான் முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது கேள்வி, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா கடந்த 70 ஆண்டு கால தேர்தல் அரசியலை நாம் ஆய்வு செய்த ஆயின் இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக எடுத்துக்கொள்ளலாம். 10 ஆண்டுகளோட கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு அமைப்புகளும் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள், குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் காங்கிரஸ், இந்தியாவோட பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகளை முடக்கிறாங்க. அதே போல் சிபிஎம், காங்கிரஸ் மட்டும் கிடையாது, சிபிஎம்மோட வங்கி கணக்குக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கட்சியோட அந்த வங்கி கணக்குக்கும் அந்த கட்சிக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதே போல் ஆம் ஆத்மி கட்சியோட பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். எனவே எதிர்க்கட்சிகள், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர முடக்குவதற்கான ஒவ்வொரு அமைப்புகளையும் பயன்படுத்தி ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளையும் முடக்கிறார்கள். தேர்தல் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே போல வருமான வரித்துறை தொடர்ந்து கட்சிகளின் ஆட்கள் மீது சோதனை நடத்துகிறார்கள் வருமான வரித்துறை. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையமானது வருமான வரித்துறைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தின் என்னவென்றால், நீங்கள் இனி வரும் காலகட்டத்தில் தேர்தல் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் ஏதேனும் சோதனை நடத்த வேண்டுமாயின் நீங்கள், ஏன்னா நாங்கள் இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. எனவே இனி வரும் காலகட்டத்தில் தேர்தல் முடியும் வரை நீங்கள் எந்த சோதனை நடத்தணும்னாலும் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கித்தான் நீங்கள் நடத்தணும், எங்களோட அனுமதியை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவித்த தேதியிலிருந்து காவல்துறையும் தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்தோட தேர்தல் காவல்துறையும் அந்தந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகிறது. ஆனால் மத்திய விசாரணை அமைப்புகள் எந்த அமைப்புகளுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு, தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கீழே வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை போய் முன்வைக்கிறாங்க. 2019 நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அதே மாதிரி இந்த முறையும் ஒரு டைரக்ஷன் கொடுங்க. எல்லா ஏஜென்சியும், சென்ட்ரல் ஏஜென்சிஸும் உங்களோட அப்ரூவலோட தான், உங்களோட பெர்மிஷனோட தான், உங்களோட கான்சனன்ஸோட தான் இந்த ரைடு சர்ச்சஸ் எல்லாம் நடத்தணும். ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையம் அதனை செய்ய மறுக்கிறது.
2019 செஞ்சாங்க. ஆனா இந்த முறை செய்ய மறுக்கிறாங்க. எங்க லெவல் பிளேயிங் ஃபீல்ட்? அப்போ எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்பதில் அதுக்கான ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னு தான் தெரியுது. இரண்டாவது இப்ப நம்ம பிரதானமா இங்க பேசுறது வந்து பிராண்ட் மோடி, அதாவது 400 சீட் அப்படிங்கிறது தான் இந்த முறையான இலக்கு. 400 சீட்டுகளை பெற வேண்டும் என்பதே எங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மியர் ரெட்டாரிக்கா தாங்க தெரியுது. ஏன்னா போன முறை 303 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை 400 சீட்டு ஜெயிக்கணும்னா ஒன்னா மொத்த இருக்க லோக்சபா சீட் எண்ணிக்கை அதிகரிச்சா வேணா இவங்க 400 சீட்டு தொட முடியுமே தவிர, ஏன்னா 9 ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இன்ஃபேக்ட் கர்நாடகா, குஜராத், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், டு அன் எக்ஸ்டென்ட் பீகார் கம்ப்ளீட்டா நியர் ஸ்வீப். 1-2 சீட்டை தவிர இந்த சீட்ல இப்ப கர்நாடகாவில் எடுத்துட்டீங்கன்னா 28ல 27 பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசல 25ல 24, அதே மாதிரி ராஜஸ்தான்ல 25-24, டெல்லியில 7-7, ஹரியானால 10-10, அதே மாதிரி ஹிமாச்சல்ல எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. சத்தீஸ்கர்ல 2 சீட்டை தவிர எல்லா சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க. பீகார்லயும் ஒரே ஒரு சீட்டை தவிர அந்த கூட்டணி எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. எனவே அத்தனையும் ஹிந்தி ஹார்ட்லாண்ட் எல்லா சீட்டும் ஜெயிச்சே இவங்க 303 சீட்டு தான் எடுத்தாங்க. இந்த முறை 400 சீட்டு தொடரணும்னா இந்த ஸ்டேட்ல ஒன்னா நம்பர் சீட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். ஆனா இந்த ஸ்டேட்ல சீட்டோட எண்ணிக்கை இன்னும் டீலிமிட்டேஷன், இவங்க ரொம்ப ஆசைப்படுற டீலிமிட்டேஷன் இன்னும் நடைபெறல. எனவே சீட்டோட எண்ணிக்கை அதிகமாகல. எனவே தென் இந்தியாவில தான் இவங்க அதிக சீட்டு ஜெயிக்கணும். தென் இந்தியாவில இருக்கிற கள நிலவரம் நமக்கு என்னன்னு தெரியுது. எனவே இந்த 400ங்கிற ஒரு மியர் ரெட்டாரிக்கே தவிர இது ஒரு கள நிலவரம் கிடையாது. அதே மாதிரி வெறும் 150 சீட்டுக்குள்ள பாஜக சுருக்கப்படுமா என்ற கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது. ஏன்னா இந்த ஹிந்தி ஹார்ட்லாண்ட்ல இன்னமும் ஒரு டாமினன்ட் பார்ட்டியா தான் பிஜேபி இருக்காங்க. எனவே இந்த டாமினன்ஸ், இந்த ஒரு 9 மாநிலங்கள்ல பிஜேபியோட டாமினன்ஸ் கீழே இறங்குற வரைக்கும் பிஜேபி 150 சீட்டோ 200 சீட்டு கம்மியாக வரைக்கும் வாய்ப்பில்லை. இருந்தாலும் தற்போது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது 2 இஷ்யூ. ஒன்று குஜராத்தில் தொடங்கி இருக்கும் ராஜ்புட் இஷ்யூ. ராஜ்புட் அப்படிங்கிறது குஜராத் மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசில் வந்துட்டீங்கனாலும் நம்ம எங்களை தாக்கூர்னு சொல்லுவோம். இந்த ராஜ்புட் இஷ்யூங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. யூபியில் அது தாக்கூர் இஷ்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா ராஜ்புத்தை யூபியில் நம்ம தாக்கூர்னு கூப்பிடுவோம், அது ஒரு இஷ்யூ. அதே மாதிரி ஹரியானாவில் ஜாட் இஷ்யூ, அதே மாதிரி விவசாயிகள் இஷ்யூ. ஸோ இந்த 3 மாநிலத்தில் குஜராத், அதே போல் யூபியில் இந்த தாக்கூர் இஷ்யூ, அதே மாதிரி ஜாட் இஷ்யூ, ஹரியானா வெஸ்டர்ன் யூபியில் இருக்கிற இந்த ஜாட் பிளஸ் தாக்கூர் இஷ்யூ எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இந்த 2 சமூகமும் முழுமையாக பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். இந்த 2 சமூகமும் தற்போதுள்ள பிரச்சனைகளை முன்வைத்து இவர்கள் பாஜகவுக்கான ஆதரவை இவர்கள் அந்த ஆதரவு குறையும் பட்சத்தில் பாஜக கடந்த முறை எடுத்த 300 சீட்டே இந்த முறை எடுப்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி ராஜபுத்திரர்கள் பாஜகவே சொல்ல மாட்டாங்க. பிராமின் பனியா பார்ட்டி அப்படின்னு சொன்ன ஒன்றுக்கு அடுத்து பெரிய டாமினன்ட் காஸ்ட் குரூப்பில் சப்போர்ட்டாக இருந்த ஒரு சமூகங்கள் இவை வட இந்தியாவில். பிஜேபியால் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒன்றை பேசுகிறாங்க. அதில் கைதேர்ந்தவர்கள், அதில் நல்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அப்படின்னு ஊடகங்களில் எழுதுகிறாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தெரியும், ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொன்றையும் எப்படி அணுகணும் அப்படின்னு தெரிந்தவர்கள், அதில் வியூகம் வகுக்கக்கூடியவங்க. இந்த பிரச்சனையை அவங்களால செட்டில் பண்ண முடியலையா? அக்னிவீரோ அல்லது ராஜபுத்திரர்கள் பிரச்சனை, நீங்கள் சொல்கிற ஜாட் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, இதெல்லாம் அவங்களால கொழுந்து விட்டு எரியற நேரத்தில் அவங்களால அதை செட்டில் பண்ண முடியலையா? ராஜ்புட்டோட இஷ்யூவை இவங்க செட்டில் பண்ண இன்னமும் முடியாமல் தான் தவிர்க்கிறாங்க. ஏன்னா ராஜ்புட்டோட இஷ்யூ உருவானதே குஜராத் மாநிலத்தில் தான் உருவாகியிருக்கு. அது பாஜகவோட கோட்டையாக கருதப்படும் குஜராத் மாநிலத்தில் தான். ராஜ்புத்திரர்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? தங்கள் சமூகத்தை மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தங்கள் சமூகத்தை அவமதித்து விட்டார், எனவே அவருக்கு சீட் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ராஜ்புட் அவர்களோட கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கையை மீறி இப்போ பர்ஷோத்தம் ரூபாலாக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ நாமினேஷனும் ஃபைல் பண்ணிட்டார். எனவே ராஜ்புத்திரர்களோட இஷ்யூவை எந்த விதத்திலையும் அட்ரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பாஜக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்காங்க. அந்த ராஜ்புத்திரர்களை கூப்பிட்டு குஜராத் முதலமைச்சர் போய் பேசியிருக்காரு. உங்களை யாரையும் அவமானப்படுத்தவில்லை, பர்ஷோத்தம் ரூபாலா மன்னிப்பு கேட்கிறார், பகிரங்க எந்த நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்கிறார்னு பல அவங்கள அனைத்து யுத்திகளையும் கையாளுறாங்க. ஆனால் ராஜ்புத்திரர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அவருக்கு நீங்க சீட் கொடுக்க கூடாது, எங்க சமூகத்தை அவமானப்படுத்திருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்களே. அவர் மன்னிப்பு கேட்டது அப்படின்றத தாண்டி, அவரை சீட்டு கொடுக்க கூடாதுன்றதை தாண்டி, நேற்றைக்கு அவங்க மகா பஞ்சாயத்து ஜாதி பெரிய ஜாதி மாநாடுன்னு சொல்லலாம் தமிழ்ல, வட இந்தியாவில் மகா பஞ்சாயத்துன்னுங்கிறாங்க. அதில் சொல்லக்கூடியது ராஜபுத்திரர்களுக்கு பிஜேபி இந்த முறை அதிகமான சீட்டை கொடுக்கவே இல்லை, எங்களுடைய பாரம்பரிய இடங்கள் எல்லாம் பறிச்சுட்டாங்க, ரெப்ரசன்டேஷனை கடுமையாக குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அங்கதான் எனக்கு தெரியுது பாஜக விதைத்த விதை இப்ப அவங்களுக்கு அறுவடையா வந்திருக்கு. எல்லா முறையும் போலரைஸ் பண்ணி மட்டுமே ஆட்சிக்கு வந்த கட்சி தான் பாஜக.
யூபியில் இவங்க முதல் உள்ள வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷனில் உள்ள வந்தாங்க. ஹிந்து வெர்சஸ் நான் ஹிந்துங்கிற ஒரு ரிலீஜியஸ் மதத்தை முன்வைத்து அரசியல் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து யூபியில் ஜெயிக்க வேண்டுங்கிறக்காக ஜாதி வாரியிலான ஒரு போலரைசேஷனும், ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதியை தூண்டிவிட்டு அந்த போலரைசேஷனும் பண்ணாங்க. மதத்தையும் ஜாதியும் தூண்டி மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களோட யுத்தி. அதைத்தான் தொடர்ந்து நார்த் இந்தியாவில் வட மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களையும் செய்கிறாங்க. அவங்க செஞ்ச அதே போலரைசேஷன் இப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. அதான் நம்ம ஜாட் அந்த பிரச்சனையும் அதே மாதிரி தாக்கூர் பிரச்சனையும் ராஜ்புட் பிரச்சனையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஹரியானாவில் ஜாட், குஜராத்தில் இருக்கிற ராஜ்புட் பிரச்சனையோட, யூபியில் இருக்கிற தாக்கூர் பிரச்சனையோட ஹரியானாவில் இருக்கிற ஜாட் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒன்று சிஎம்ஐ மாற்றினாங்க, சிஎம்ஐ மாற்றி அந்த ஆன்டி இன்கம்பன்சி குறையில. அதே போல விவசாயிகளுக்கு எதிரான பாஜக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கையின் காரணமாக ஜாட் சமூகத்தை சேர்ந்த பலரும் விவசாயிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அதனால தான் ஜாட் சமூகம் முழுவதுமாக தற்போது ஒரு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஓட்டு பாஜகவுக்கு போடுறாங்களா இல்லையாங்கிற பொறுத்து தான் அந்த முடிவு எடுக்க முடியும். ஆனால் பாஜகவோட போலரைசேஷன் இப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. ரிலிஜியஸ் போலரைசேஷன் இன்னமும் இன்டாக்டாக இருந்தால் கூட இந்த சோஷியல் இன்ஜினியரிங், அதாவது காஸ்ட், ஜாதியை வைத்து அவர்கள் செய்தும் போலரைசேஷன் இப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. 2019 புல்வாமாங்கிற ஒரே ஒரு அந்த கார்டை மட்டுமே வச்சு, அந்த ஒரு டாபிக் மட்டுமே வச்சு முழுமையாக போலரைஸ் பண்ணி தான் அந்த 303 சீட் எடுத்தாங்க. இந்த டைம் புல்வாமா கிடையாது. இந்த டைம் போலரைஸ் பண்ணுறதுக்கான ராமர் கோயிலை வச்சு போலரைஸ் பண்ண பார்த்தாங்க. அதுவும் வந்து அது வந்து ஒரு முடிந்த ஒரு விஷயம். கோயில் கட்டியாச்சு, இதனையுமே அதனை வைத்து எதுவும் அரசியல் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ரெண்டுமே ஒரு போலரைசேஷனுக்கு எங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கிறங்க தான் இந்த தேர்தல் மிகவும் மந்தமான தேர்தலாக வட இந்தியாலையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் பிஎம் வந்து மீண்டும் ஒவ்வொரு முறையும் போலரைஸ் பண்றதுக்காகத்தான் பாஜக மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை வந்து முஸ்லீமோட தேர்தல் அறிக்கையா இருக்குங்கிற மாதிரி மீண்டும் ரிலீஜியஸ் போலரைசேஷனுக்குள்ள போக பார்க்குறாங்க. இதனை எதிர்க்கட்சிகள் ரொம்ப கவனமாக கையாண்டுட்டு வராங்க. எனவே இந்த இரண்டு சமூகம், தாக்கூர் ராஜ்புட் தாக்கூரும் அதே போல ஜாட் சமூகம், இந்த இரண்டு சமூகமும் தேர்தல் அன்று அவர்கள் வாக்களிக்கும் முறையில்தான் பாஜக மீண்டும் தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்குமா இல்லது 250 சீட்டுக்கு குறைவாக பெறுவார்களா என்பது இந்த இரண்டு சமூகமும் எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது. சரி புகாரி, உங்க பார்வை. ஓட்டு கேட்கக்கூடாது. அதாவது எனக்கு முன்னால் பேசிய 2 நண்பர்கள் பாஜகவிலிருந்து சொன்னாங்க, ராகுல் காந்தியெல்லாம் ஒரு எப்படி லீடர்ஷிப்பில் வைக்கிறது, அவர் வந்து என்ன டேட்டாவில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால் பிரதமர் என்கின்ற கெப்பாசிட்டியில் இருக்கிற நரேந்திர மோடி கிவ் மீ 50 days burn me alive if I am wrong அப்படின்னு சொன்னார். டிமானிட்டைசேஷன் டைமில் 50 days வருஷம் அதுக்கு வந்து நம்மளும் வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இப்படித்தான் திடீரென்று ஒரு இரவிலே அறிவித்து விட்டு சென்றார். நான் அப்போது நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன். பெட்ரோல் பங்கு போகிறேன், திடீர்னு 500 ரூபாய் செல்லாதுன்ட்டான். இப்படியெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பேரிடியை இறக்கிருச்சு. எல்லாரும் நம்பினாங்க 50 நாளில் சரி பண்ணிடுவாருன்னு. 50 நாள் இல்லை, 5 ஆண்டுகள் கழித்தும் சரியாகாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக டிமானிட்டைசேஷனால் மட்டுமே இழந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதமருக்கு முன்னால் ஒரு ராகுல் காந்தி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் அவர் சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு பேச்சுமே தேர்தல் களங்களிலே, அரசியல் நேரங்களிலே, பொதுக்கூட்ட மேடைகளிலே பேசப்பட்ட பேச்சில், உதாரணத்துக்கு மோடி என்று வரும் பொழுது உண்மையாகவே 2 திருடர்களை பற்றி பேசும்போது ஒரு ரெட்டரிக்கா அல்லது வந்து ஒரு ஜோக்கா ஏதோ இருக்கட்டும்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சி, ஏன்னா அவருக்குமே நான் பதில் சொல்லணும், அவர் வழக்கறிஞர் என்று சொல்லி அந்த வாதத்தை முன்வைத்தார் ஒருவர். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது என்ன சொன்னாங்க, சொன்னது என்னமோ சரிதான், அதற்கு எதுக்கு 2 ஆண்டு கால அதிகபட்ச தண்டனை, அதில் 1 நாள் குறைவாக கொடுத்துருந்தா கூட அவருடைய எம்பி பதவி போயிருக்காது இல்லையா என்கின்ற வாதத்தோடு தான் அதற்கான தீர்ப்புமே தரப்பட்டது. அவருக்கான அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸுமே தரப்பட்டது. அப்போ ஒரு பிரதமராக இருந்து கொண்டு பிபிசி சொல்கிறாங்க, இங்கே கிடையாது, உலக அரங்கில் அவரை பெருசாக பார்க்குறாங்க. பிபிசி அறிக்கையை எதற்காக தடை செய்தீர்கள், யாருக்கு பயந்து தடை செய்தீர்கள், பிபிசியினுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரியை எதற்காக தடை செய்தீர்கள், யாருக்கு பயந்து? ஒரு ஜனநாயக நாட்டில் வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கலாமே, விமர்சனத்தை வரவேற்போம், அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அந்த பிபிசி டாக்குமெண்ட்டில் ஒரு வார்த்தை இன்னமும் என் நெஞ்சிலேருந்து மறையாது, பிரதமர் நரேந்திர மோடியுடைய கைகளில் இரத்தக்கரைகள் இருக்கிறது என்று பிபிசி டாக்குமெண்ட்ரி ஸ்டெயின் வித் பிளட் என்கின்ற வார்த்தையோடு அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி ஒன்றும் ராகுல் காந்தி இல்லையே. ஒரு தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு கெட்ட பேரை வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வாங்கவில்லையே. ஆனால் நீங்கள் யாரை முன்னிறுத்துகிறீர்களோ அவர் வாங்கியிருக்கிறாரு. தேசத்தை பாதுகாத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எனக்கு அதுதான் இன்னும் வேடிக்கையாக என்கின்ற ஒரு முன்னாள் RSS பணியாளர், ஒரு முன்னாள் RSS வேலைக்காரர் போய், இது அதே வழக்கறிஞருக்கு சொல்கிறேன், மகாராஷ்டிராவிலே நாண்டட் கோர்ட்ல போய் அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு.
எத்தனை எத்தனை இடங்களில் பாஜகவிற்காக ஆர்எஸ்எஸ்ஸின் சார்பாக நாங்கள் குண்டு வைப்பதற்கு தீர்மானித்தோம். எத்தனை 400 இடங்களில் தீர்மானித்தோம். நான் வைக்கிற இடத்துல கூட கேட்டேன், இங்க வச்சா தேர்தலுக்கு எப்படி அது சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டா, இங்க வச்சு வெடிச்சா அதன் மூலமா போலரைசேஷன் உருவாகும், அது நம்ம கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஐ எம் சேலஞ்சிங் இன் தி ஓப்பன் மீடியா. இது யஷ்வந்த் சிண்டேவுடைய அஃபிடவிட், என் கையில் இருக்கிறது அஃபிடவிட். யஷ்வந்த் சிண்டேவுடைய நேண்டட் கோர்ட்டிலே யஷ்வந்த் சிண்டே பதிவு செய்த அஃபிடவிட். எப்படி நீ தேர்தல்களை வென்றீர்கள்? இதை நான் மட்டுமா சொல்கிறேன். புல்வாமா தாக்குதல் உங்களுக்கு சாதகமாக அமைந்தது 2019. அதே புல்வாமாவை யாருக்காக யார் நடத்தினார் என்று உங்கள் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் சொன்னார். மறுநாள் அவர் வீட்டுக்கு சிபிஐ ரைடு கொடுத்தீங்க. உங்கள் கவர்னர் சத்யபால் மாலிக் சொல்றார். அதே சத்யபால் மாலிக் உங்களிடத்திலே கவர்னராக இருந்த அதே சத்யபால் மாலிக் சொல்கிறார், மீண்டும் ஒருமுறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுக்க மணிப்பூராக மாறும். சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு இருந்த நரேந்திர மோடி இன்னைக்கு இல்லையே. எந்த மாற்றத்தை, எந்த நம்பிக்கையை, எந்த ஊழல் ஒழிப்பை பேசிக்கொண்டு வந்தாரோ அந்த நரேந்திர மோடி இல்லை. அந்த தைரியத்தில் சொல்கிறோம் உங்களுக்கு 150 தான் அப்படின்னு. என்ன கேட்டா தலைவர் ராகுல் காந்தி சொன்ன 150 இவர்களுக்கு அதிகம். மக்கள் அவ்வளவு பெரிய வெறுப்பில், அவ்வளவு பெரிய விரக்தியில் இருக்கிறார்கள். இதை நான் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல சொல்றேன்? 2004 சார் சொன்ன மாதிரி இந்தியா ஒளிர்கிறது மிளிர்கிறதுன்னு பேட்டி சொல்லிட்டு பெரிய விளம்பரம்லாம் கொடுத்துட்டு கொடூரமான முறையில் தோற்று விட்ட பின்னால் அருண்ஜேட்லி பேட்டியே கொடுத்தார், நான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா போயிட்டோன்னு. ஏன் வரலாறு அதுல திரும்பாதா? 2019 திரும்பினா 2004 திரும்பின வரலாறு இங்கே திரும்பாதா? இதே நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் பேட்டி கொடுக்குறாரா இல்லையா? அப்போ கூட ஒரு பேட்டிக்கு வருவாரான்னு தெரியாது. அன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸாக தான் போயிட்டோம். மற்ற மாநிலங்களில் ஹிந்தி ஹார்ட்லேண்டில் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், பத்திரிகைகளில் நான் படித்த செய்தி நினைவு இருக்கிறது. சீல்டு கவர் சிஎம் என்று ஆரம்பித்ததே இவர்கள் தான். நாங்கள் ஹைகமாண்டில் வந்து ஒரு சிஎம் கொடுப்போம். பொதுவாக ஜனநாயக முறையில் ஒரு சிஎம் எப்படி இருப்பாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் சிஎம் ஆவாங்க. அது ஜனநாயகத்துக்கு அழகு. ஒரு ஊரில் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர் எம்எல்ஏ ஆவார், பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய நம்பிக்கை பெற்றவர் சிஎம் ஆவார். ஆனால் ஹைகமாண்டில் அங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற ஆளை சிஎம் போடுன்னு போட்டாங்க. அதனுடைய பின்விளைவை இவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அதே உத்தரப்பிரதேசத்தில் நான் சொல்கிறேன், யூபியில் நான் சொல்கிறேன், என்னைக்கு என்னுடைய மார்க் மை வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன், யூபியிலே இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை காங்கிரஸினுடைய இந்தியா கூட்டணி ஏற்படுத்த போகிறது என்று நீங்கள் பாருங்கள். ஏன்னா சொல்லி அடிக்கிறதுக்கு இங்கே ஜனநாயக ஆட்சி நடக்கல. அங்கே விகாஸ் துபே என்பவர் ஒரு பிராமணர். விகாஸ் துபே கொடூரமான முறையிலே காவல்துறையால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அவர் ரவுடியா இருந்துட்டு போட்டோம். பட் there is court, there is rule of law, then there is court. அதை தீர்மானிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. அதை விடுத்து விட்டு தன்னை ஒரு ஹீரோ போல் பாவித்துக் கொண்டு விகாஸ் துபே அவர் சுட்டுக் கொள்ளும் போது என்னுடைய கருத்தை நான் அப்பவே சமூக வலைதளங்களை பதிவு செஞ்சேன். விகாஸ் துபே ஒரு பிராமணர் என்பதில் அதை எதிர்க்காதீங்க, இது சட்டத்துக்கு விரோதமானது என்று. அது நடந்து முடிந்த அடுத்த மாத்திரத்தில் இன்னொரு முஸ்லீம், அது நடந்து முடிந்ததுக்கு போன நோம்பில வந்து அத்தீக் அகமது, அஷ்ரப் அகமது பாயிண்ட் பிளாக்கிலே நீதிமன்ற காவலில் இருந்து மருத்துவமனைக்கு சென்று வரும் பொழுது யூபியுடைய யோகி ஆதித்யநாத் ஆட்சியிலே பாயிண்ட் பிளாக்ல ஒரு முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ நடு ரோட்டில் நாய் சுடுவதை போல் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவர் முடிஞ்சு இந்த வருஷம் இந்த நோன்பில இப்ப இந்த நோன்புல வந்து முன்னாள் எம்எல்ஏ அவங்க பையன் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ முக்தார் அன்சாரி அவர் கொலை செய்யப்படுகிறார். 3 மாதத்திற்கு முன்னால் அவர் ஜெயிலில் இருந்து எழுதுறாரு, எனக்கு சாப்பாட்டில் வந்து விஷம் வைக்கிறாங்க, எனக்கு ஆபத்தா இருக்குதுன்னு. ஆனால் அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அவருடைய பையன் நீதிமன்றத்துக்கு செல்கிறார், அவருடைய கடைசி கிரியை நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்கின்ற சூழலில் யூபியிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நான் சொல்றேன். நன்றி. நாடு முழுக்க 150 இடங்களில் கூட பிஜேபி வெற்றி பெறாதுன்னு ராகுல் காந்தி எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு விவாதிச்சுட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்டையும் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். சமூக வலைதளங்களில், யூடியூப் கம்யூனிட்டிஸ்லையும் இருக்குது, எக்ஸ் தளத்திலும் இருக்குது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். நியாயமான தேர்தல், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று தான் ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி. அந்த நாளை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறாங்க. நடத்தப்படுகிற விதம், நடந்த விதம், நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில போக்குகள் அப்படின்ற பல விஷயங்களில் இது ஃபேரான எலெக்ஷனா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறதும், தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுதுன்னு ஆளுங்கட்சி சொல்கிறதுமான போக்குகளை நாம் பார்க்குறோம். ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்த ஒரு கருத்து, 150 இடங்களில் கூட பிஜேபி ஜெயிக்காது, குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதை பற்றி நேயர்கள் என்ன கேட்குறாங்கன்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். மக்கள் மனநிலையை அறிந்ததால் அப்படி சொல்கிறார் என்று 70% பேரும், தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாருன்னு 15% பேரும், இப்போதே கணிக்க முடியாது என்று 15% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷன்ற அளவில் தங்களுடைய நிறைவு பார்வைகளை சொல்லுங்கள். திரு சந்திரசேகர் சார்.
நான் சொல்லுவது என்னன்னா, இப்போ 14-19ல ஒரு கிளீன் பாஸ் அவங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடியே இருந்தது பிஜேபிக்கு. இந்த வாட்டி அது இல்லை. தேர் இஸ் அ செக். அவங்களுக்கு அப்போசிஷன் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. அந்த நம்ம சொல்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் எலக்டோரலி இம்பார்ட்டன்ட் பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ்லேயே நிச்சயமாக அவர்கள் சீட்டை இழப்பார்கள் என்றுதான் பரவலாக பேசப்படுகிற ஒழிய இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே 98-97% வின் பண்ண இடங்கள்ல இருக்கு. அதனால அங்க அவர்கள் எடுக்க போகும் குறைந்த எண்ணிக்கை அந்த மாதிரி பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ல குறையும் போது நிச்சயமாக அவர்களுடைய மெஜாரிட்டி எஃபெக்ட் ஆகும். டெஃபினெட்லி எனக்கு என்னமோ ஒரு 225-250 பிஜேபி தடுக்கப்படலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டன் அண்ட் டஸ்டட் கிடையாது, முடிந்து விட்ட முடிவில்லை, இன்னமும் போட்டி இருக்கு, கடும் போட்டி இருக்குன்றீங்க. நன்றி. திரு ராமசாமி ஐயப்பன். நான் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும். பலர் இண்டிவிஜுவலாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஷின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனை பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மட்டும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எவ்வளோ பாஜக தமிழ்நாடு கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சன் மன்னிக்கணும், திமுக சார்ந்த கட்சிகள் எவ்வளோ கொடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பாஜகவை சார்ந்து கொடுக்கப்பட்டது 18க்கு மேலே நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்பலேட் அத்தாரிட்டி அதை கிடப்பில் கூட போட்டு வச்சுருந்துருக்காங்க. திமுக சார்ந்த கட்சிகளோ இல்லை திமுகவோ கொடுத்தது கம்மியாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதில் சில ஆட்ஸை அதற்கப்புறமா ஆட்ஸை அப்ஜெக்ஷனில் அதற்கப்புறமா திமுகவோட ஆட்ஸை நிறுத்தியிருக்காங்க. அதை சிலர் டைரெக்டாக நெகட்டிவ் கேம்பெயினிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ நியூட்ராலிட்டி எங்கே இருக்குது இல்லை அப்படின்றது நம்ம அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு சொல்லிக்கலாம். ஒருத்தர் ரேண்டமாக ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சொல்லிட்டு கம்பேரிசனே இல்லாமல் அதை நியூட்ராலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி நீதிமன்றங்களை பற்றியும் ரேண்டமாக ஒரு கொஸ்டினும் இடியை பற்றியும் இருந்தது. அது நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிபிஐஎம்மோட வழக்கை பற்றி சொன்னாங்க நண்பர் அரவிந்த் அவர்கள். சிபிஐஎம்மோட வழக்கு காங்கிரஸ் ஆட்சியில் பதிவு செய்யப்பட்டது. காங்கிரஸோட இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் வழக்கு போன 8 ஆண்டுகளாக இருக்குது. அதை இன்னைக்கு வரைக்கும் முடிக்காமல் வாய்தா எதற்காக இத்தனை நாள் வாங்கினாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ அவங்க டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன், ஒரு பாமரன், அவர் வரி கட்ட வேண்டும், நான் வரி கட்ட வேண்டும். ஆனா காங்கிரஸ் அவர் கட்சியாக நான் வரி கட்ட மாட்டேன் இல்ல வரி கேள்வி கேட்டா மன்னிக்கணும். ஒரு கேள்வி அங்க அப்ஜெக்ட் பண்ணணும். அரசியல் கட்சிகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அரசியல் கட்சிகள் டாக்ஸ் ஃபைல் பண்றது எக்ஸம்ஷன் இருக்கு. இல்ல டைமிங் தானே. நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே முடக்குறது எக்ஸம்ஷன் இருக்கு. ஃபைல் பண்றதுல இந்தியால யாருக்குமே மன்னிக்கணும். சட்டப்பூர்வமாக டாக்ஸ் ஃபைல் பண்றதுல சிசோடியாவை அரெஸ்ட் பண்ண அடுத்த நாள் கைது பண்ணிருக்கலாமே, கவிதாவை அரெஸ்ட் பண்ண அடுத்த நாள் கைது பண்ணிருக்கலாமே, சத்யேந்திர ஜெயினை அரெஸ்ட் பண்ண அடுத்த நாள் பண்ணிருக்கலாமே. எலெக்ஷன் அறிவிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் டைமிங் தான் சார் அதுல இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் போ. சென்றது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று எனக்கு கொடுக்கப்பட்ட சமன்ஸ் எல்லாம் தவறு அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ உயர்நீதிமன்றம் சம்மனே இல்லாம அரெஸ்ட்லாம் பண்ணலாம் சார். அரெஸ்ட் பண்ணிட்டு நோட் இந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணனும் ரீசன்ஸை சைட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது. ஈடிக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சம்மனே சர்வ் பண்ணாம ஒருத்தரை கைது பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொன்னா போதும். அதிகாரம் கொடுத்தது யாரு? அதிகாரம் கொடுத்தது யாரு? இந்த ஆட்சியில தான் சார் வந்திருக்கு அந்த அதிகாரம்லாம் பண்றாங்க. சோ பாவம் கிளிஜோசியம் சொன்னவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப பதற்றம் எங்க இருக்குன்னு அரெஸ்ட்லாம் இல்ல. அதுல அவர் செய்தார் அப்படின்னு இது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது சரி. ரெஸ்ட்ரெயின் பண்ணாலும், டிடென்ஷன்ல வச்சாலும், ரெஸ்ட்ரெயின் பண்ணாலும் அதுவும் தவறுதான். இது காங்கிரஸ் கட்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இது மான்கண்ட் அவர்கள் 2017 மே மாதம் அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. சுப்ரியா ஸ்ரீநாத்தே பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கும்போது அவர் சுத்தமானவர் ஆயிட்டாரா? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது அன்னைக்கு என்ன காரணமாக? ஸோ கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம ஒரு குறையை ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம், கூட்டணி இல்லாத போது குறையை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்க வேண்டாம். மக்களுக்கு தெளிவாக தெரியும். இஸ்லாமிய நாடுகள் இதுவரைக்கும் 3 இஸ்லாமிய நாடுகள் அதிகமாக விருது கொடுத்த இந்திய பிரதமர் ஒரே ஒருவர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த இஸ்லாமிய நாடுகள் இவர் சிறுபான்மையினருக்கு தவறாக நடந்து கொள்கிறார் அப்படின்னா விருது கொடுத்திருக்க மாட்டாங்க. அவருக்கான ரெகக்னிஷன், அவரோட பர்ஃபார்மன்ஸும், அவர் எல்லா மக்களையும் எப்படி சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாருக்குமான ஆட்சி, எல்லாருக்குமான வளர்ச்சி அப்படின்னு எப்படி. நன்றி 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 அரவிந்த் குணசேகரன். அந்த வித்தியாசத்தை பார்க்க வேண்டிய தேவை. சுருக்கமா சார்
பாஜக 400 சீட்டு ஜெயிக்குங்கிறது ஒரு மியர் ரெட்டாரிக். இப்போ இந்த எலெக்ஷனில் பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்குது அல்லது காங்கிரஸ் எத்தனை சீட்டு ஜெயிக்குதுங்கிறத தாண்டி இந்தியாவோட சோல், இந்தியாங்கிற அந்த தனித்தத்துவம் மிக்க ஒரு ப்ளூரலிசம், ஒரு அனைத்து மதங்களும் யூனிட்டி இன் டைவர்சிட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். இந்தியாவோட ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கோம். ஏன்னா அனைத்து அமைப்புகளும், நீதித்துறையிலிருந்து ஒவ்வொரு அமைப்புகளும் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு கட்சிக்கு சார்பாக நடைபெற்று வருவது கடந்த 70 ஆண்டுகளை பார்க்காம இதுதான் முதல் டைம் பார்க்குறோம். எனவே இந்த தேர்தலை தாண்டி இந்தியாங்கிற ஒரு தனித்தத்துவம் மிக்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியை நம்ம காப்பாற்றணும், இந்தியாவோட சோலை காப்பாற்றணுங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. பல்வேறு சமூக நல ஆர்வலர்களும் மக்களோட கோரிக்கையாக தான் இருக்கு. பாஜக 400 சீட் ஜெயிக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 சமூகங்கள் 400 சீட் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. போன டைம் ஜெயிச்ச சீட்டை கூட இந்த டைம் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பாஜக 250 சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும்னா இந்த 2 சமூகங்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் 250 சீட்டுக்கு மேல கூட ஜெயிக்க முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் இந்த 2 சமூகம் என்ன முடிவு எடுக்கிறாங்க என்பதை பொறுத்து தான். ஆனால் இன்னமும் சொல்றேன், பாஜக தான் தனிப்பெரும் கட்சியா, மெஜாரிட்டியில ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட வரக்கூடிய கட்சி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தற்போதைய 2019 நடைபெற்ற தேர்தல் தற்போது கிடையாது. ஒரு ஃப்ரீ பாஸ் பாஜக கிடையாது. ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. போலரைசேஷன் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் பாஜக தற்போது இந்த தேர்தல் கிடைக்காத காரணத்தினால் பாஜக 300 சீட்டை தொடுவதே மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும். நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். காங்கிரஸ் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னாங்க, குறிப்பாக ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி. நான் கேட்கிறேன், அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வன்முறை நடக்கலையா? அமரர் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது போது அப்பாவி சீக்கியர்களுக்கு எதிராக டெல்லியில் வன்முறை நடக்கலையா? ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் பழிவாங்கிய போது அது வன்முறை இல்லையா? நெருக்கடி காலத்தில் நிகழ்ந்ததெல்லாம் வன்முறை இல்லையா? ஆனால் வன்முறையும் காங்கிரஸும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அதை அப்படியே மறைச்சிட்டு மோடி அவர்கள் கரைபடிந்த இரத்தக்கரை படிந்த கரத்தோடு இருக்கிறார் என்று அப்பட்டமாக புழுவு முட்டையை அவிழ்த்து விடுகிறார். ஒன்று, நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், மந்திரம் கால் மதி முக்கால் அப்படிம்பாங்க, அதாவது மருந்து கால் மதி முக்கால் அப்படிம்பாங்க. இந்த இவிபேட் மிஷினை சந்தேகிக்கிற நீங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்கிற நீங்கள், இடியை சந்தேகிக்கிற நீங்கள், சுப்ரீம் கோர்ட்டை சந்தேகிக்கிற நீங்கள், தொடர்ச்சியாக மத்திய அரசு அமைப்புகளை, தன்னாட்சி அமைப்புகளை கூட உங்களுடைய கேவலமான எதிர்க்கட்சி அரசியலுக்கு பயன்படுத்துகிற நீங்கள், நம்பிக்கை இல்லாத வைத்தியம் எப்படி செல்லுபடியாகும்? உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லை. ஆளுங்கட்சி ஜெயிச்சிட்டா சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனரா யாரை நியமிக்கணும் அப்படின்ற ஒன்று வருகிற போது எதிர்க்கட்சி தலைவர் அதுல இருக்கணும். நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுல இருக்கணும்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை தூக்கி குப்பையில போட்டு புதுசா இன்னொரு சட்டத்தை போடுவீங்க. டெல்லி சர்வீசஸ் ஆக்ட் அதை தூக்கி கீழே போடுவீங்க. இல்ல இது சட்டத்தை மதிக்கிற தன்மை அப்படின்னு சொல்ல முடியுமா? காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதனால காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் தான். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது காலத்துக்கு ஏற்ற மாற்றம் தான். காஷ்மீர் இணைப்பு என்பது காலத்துக்கு ஏற்ப மாற்றம் தான். ஒரு நாடு ஒரு தேர்தல் பத்தி பேசுவோம், இன்னொரு தருணத்தில் பேசுவோம். நன்றி. புகாரி, சுருக்கமா. சார், அவங்களுடைய தேர்தல் அறிக்கையே அவர்கள் எவ்வளவு தோண்டு போய் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. எந்த வகையில் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருக்குது, பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளோ மந்தமாக இருக்குது என்பதை பார்த்தாலே நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். அவருடைய போகிற போக்கில் சொல்லி கொண்டு போனார், ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கோ காங்கிரஸுக்கோ எந்த தொடர்பும் இல்லை, அதை எந்த வெளிநாட்டு ஊடகமோ விவரித்து பிபிசி எழுதியதைப் போல மோசமாக நரேந்திர மோடி எழுதியதைப் போல யாரும் எழுதவில்லை. அதே சீக்கியர்களில் ஒருவரைத்தான் நாங்கள் கடந்த முறையிலே பிரதமராகவும் அமர வைத்திருக்கிறோம். எனவே கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் இமந்தா பிஸ்வா சர்மா யார்? சாரதா ஊழலிலே குற்றவாளியாக பாஜகவால் மேற்கோள் காட்டப்பட்ட இமந்தா பிஸ்வா சர்மா யார்? இன்றைக்கு அவர்களோடு இருக்கிறார். அஜித் பவார் யார்? அவரோடு இருக்கிறார். சிவராஜ் சிங் சௌஹானுடைய வியாபம் ஊழலிலே 40 விட்னஸ்கள் இறந்திருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு நிம்மதியாக பாஜகவில் இருக்கிறார். சோமசேகர் ரெட்டி, ஜனார்தன ரெட்டி இன்னைக்கு நிம்மதியாக பாஜகவில் இருக்கிறார்கள். நாராயண் ராணே இன்னைக்கு நிம்மதியாக பாஜகவில் இருக்கிறார்கள். சுவேந்து அதிகாரி டிஎம்சியில் இருந்தவரை இன்றைக்கு நிம்மதியாக பாஜகவில் இருக்கிறார்கள். ஊழல் செய்த அத்தனை பேரையும் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ண மாதிரி தூக்கி வச்சிருக்கிறீங்க. அதனால் தான் சொன்னேன் 2014 2019 இது அல்ல என்று தெளிவாக சொன்னேன். 2024 வரக்கூடிய தேர்தல் என்பது 150க்கும் குறைவாகத்தான் பாஜகவிற்கு இருக்கும். நன்றி. திருநாதன். அதாவது 2012 இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் இந்த இயக்கத்தினுடைய அறுவடையை செய்து கொண்டு தான் 2014
பிஜேபி வந்து மோடி வந்து ஒரு க்ளீன் லீடர் அப்படின்ற ஒரு இமேஜோடு வந்து வராரு. இப்போ வந்து 24 வந்து அவருடைய இமேஜ் வந்து இதுவரை யாரும் செய்திராத ஊழல் செய்த எலக்ட்ரல் பாண்ட் மூலம் ஊழல் செய்த ஒரு தலைவர் என்று அறியப்பட்டிருக்கிறார். அவருடைய இமேஜ் வந்து கணிசமாக சரிந்திருக்கிறது. சரிய அவர்கள் திருப்பி தாக்குகின்ற தங்களுடைய ஏஜென்சியை பயன்படுத்துகின்ற இந்த போக்கு வந்து அதிகரித்திருக்கின்றது. மக்களிடையே இப்போ அவர் வந்து உலகம் போற்று தலைவர்னு சொல்லி ஒரு பாஜக நண்பர் வந்து சொன்னார். டிசம்பர் மாதம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இந்தியா வந்து அதை ஆதரிக்குது. இப்போ ஏப்ரல் மாதம் இப்போ வந்த தீர்மானத்தை வந்து புறக்கணித்து வாக்கெடுப்பு நடத்துகிறது. ஏன்னு சொன்னால் இங்கே அதானியினுடைய நிறுவனம் இஸ்ரேலிய நிறுவனத்தோடு சேர்ந்து ட்ரோன்ஸ் வந்து ஆளில்லா விமானங்கள் வந்து தயாரித்து ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து வயரில் வந்துருக்குது. அப்போ பாலஸ்தீனத்தில் 34,000 மக்கள் வந்து கொல்லப்பட்ட பிறகு முன்ன வந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து தீர்மானம் அளித்த இந்தியா இன்று வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவர் இவர் உலகம் போற்றும் தலைவர் அல்ல. பிபிசி மட்டுமல்ல, அமெரிக்கா, ஜெர்மன், பல நாடுகள், ஐநா சபை இவர்கள் எல்லாமே இந்த தேர்தல் வந்து நியாயமாக நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனதில் கொண்டு இந்த கருத்துக்களையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை மனதில் கொள்ள வேண்டும். மிக்க நன்றி. மக்கள் எதை சீர்தூக்கி பார்த்து நாளை தீர்ப்பு எழுத போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வன்முறை இல்லாமல் நேரம் இல்லை சார், 2 பேரும் வாய்ப்பு கேட்குறீங்க, முடிச்சிடலாம். வன்முறை இல்லாத இந்த தகராறு இல்லாத தேர்தல் களம் முடிஞ்சிருக்கு. நாளை தீர்ப்பு மக்கள் எழுதட்டும். உங்கள் அனைவருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.